சார் இப்போ தொடர்ச்சியா விஜய் அவருடைய கூட்டங்கள்ல வந்து கடுமையா பாஜகவையும் சேர்த்து விமர்சித்து இருந்தாரு, கொள்கை எதிர்ன்ற அடிப்படையில். ஆனா இப்போ யாரு விமர்சிக்கிறாங்க? விஜய். அவங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்குதா? அவங்களுக்கு இருக்க கொள்கையை பதில் ஒரு புஸ்தகம் போட்டு இது எங்களுடைய கொள்கை, இந்த கொள்கைக்கு மாறானது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. கொள்கைன்னு மட்டும் வெறும் பேப்பரில் மட்டும் எழுதி வச்சுருந்தா எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? சார் இப்போ உங்களை பற்றி கடுமை விமர்சித்தார் விஜய். இப்போ அந்த சிபிஐ என்கொயரி அதுக்கப்புறம் வந்து நடந்த கூட்டங்களில் அவர் உங்களை பற்றி பேசுறத குறைச்சிருக்காரு, ரொம்ப கடுமையாக பேச மாட்டாரு. இல்லை பேசிட்டு தானே, கண்டனம்லாம் சொல்லிட்டு தானே. முன்னாடி பேசுகிற அளவுக்கு தீவிரமாக பேசல சார் பாஜக. அதாவது 41 பேர் திட்டுறாரு. நீங்கள் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நானும் திட்டிட்டு தான் இருக்கேன், அவங்களும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதற்கு தமிழக அரசும் காரணம், மதிப்புக்குரிய விஜயும் காரணம். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாங்க. எந்த குடிக்க தண்ணி கூட ஏற்பாடு செய்யலை. அதே மாதிரி இப்போ கூட ஒருத்தர் இறந்து போயிட்டார் சேலத்தில். அவருக்கு எல்லாரும் கூட்டத்திலையும் இறந்து நல்ல சகுனம் தானே அது அவங்களுக்கு. 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்து வந்து மக்கள் வந்து தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்றாங்கன்னு சொல்லி தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு, மக்கள் சொல்லணும்ல அவங்களுக்கு. அதாவது அண்ணன் EPS 2000 ரூபா அனௌன்ஸ் பண்ணாங்க, அதை காப்பி அடித்து இவங்க முதலமைச்சர் வந்து 2000 ரூபா நாங்களும் தர்றோம் அப்படின்றாங்க. கேட்டால் நீதிமன்றத்துக்கு போய் தடுத்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட 2000, கோடைகால விடுமுறை 1000. இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் செய்ய மாபெரும் சாதனையை அண்ணன் செஞ்சிருக்காரு. கோடைகால விடுமுறைக்கு போன வருஷமும் கோடைகால விடுமுறை வந்துச்சு. இந்த வருஷம் எலெக்ஷனை முன்னிட்டு நீங்க தடுத்துருவீங்கன்னு சொல்றாரு சார். நீங்க தான் சார், அவர் முதலமைச்சர் சார், நாங்கள் எப்படி சார் தடுக்க முடியும்? வழக்கு தொடுக்க இருந்தாங்க யாரும் அங்கே அந்த மாதிரி முகாந்திரமே இல்லையே. இவர் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னே தெரியாது. இன்னைக்கு இவருடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக, மக்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சியாக நடைபெறுகிறது. அதை சமாளிப்பதற்காக ரூபாய் கொடுத்து சமாளிக்க வேண்டும் என்பதற்காக பண்ணுறாங்க. 5 வருஷம் கோடை காலம் வந்துச்சு, ஒரு விடுமுறை இல்லை. நான் இன்னொன்று கூட சொல்கிறேன், இதோட முடிச்சிடலாம். நீங்கள் 1000 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லி 1000 ரூபா தருவோன்னு சொன்னாங்க. பாராளுமன்ற 28 மாதம் தரல. பாராளுமன்ற தேர்தல் வந்தவரை கொடுத்தாங்க. பொங்கலுக்கு 2-3 வருஷமாக கொடுக்கல. இப்போ தேர்தல் வரும்போது கொடுக்குறாங்க. அப்போ தேர்தலுக்கான ஒரு ஆட்சி தானே தவிர இது ஒரு குடும்ப ஆட்சி. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், இப்பொழுது மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள், அடுத்தால துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை இவர்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.